வாழ்க வளமுடன். அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கேஜெட் நியூஸ் 7க்காக உங்கள் கார்த்திகேயன். இன்னைக்கு என்ன ஆப்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்டிமேட் ப்ரோமோஷன் லிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே 3 கோடு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஓவர் வியூ ஃபஸ்ட்டு டூல்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அது ஓவர் வியூ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ராசஸ் ஆரம்பித்தோடனே ப்ரைமரி ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது, செகண்டரி ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது, ஆப் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது, எஸ்டிமேட் என்ன வெர்ஷன் 4.0.3யா, அப்புறம் டிவைஸ் என்ன டிவைஸ், என்ன லாலிபாப் போர்ஷனா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூட் பண்ணியிருக்கா பண்ணலையான்னு எல்லாம் டாப் டு பாட்டம் வந்து ஓவர் வியூ பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரர் கொடுத்தீங்கன்னா உள்ளே இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்துடும் டாப் டு பாட்டம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக நீங்கள் சீக்கிரமாக தேடி எடுத்தீங்கன்னா சீக்கிரமாக ஏசிஆர்னு கொடுத்து சர்ச் பாரில் சர்ச் கொடுக்குறேன். பார்த்தீங்களா? குயிக்காக நம்ம சர்ச் பண்ணி ஏதாவது ஒரு விஷயமா இருந்தாலும் சர்ச் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் கண்ட்ரோலில் கீழே அதே மாதிரி ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸிங் ஓடிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஓடி முடிஞ்சிச்சுங்களா? என்னென்ன ப்ராசஸிங் ரன்னிங் ஆகிட்டுருக்குன்னு டாப் டு பாட்டம் வந்து இதில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஆப் கண்ட்ரோலில். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராப்ஸ் ஃபைண்டரை வந்து அதே மாதிரி கீழே அந்த பச்சை கலரில் இருக்க பார்த்தீங்கன்னா அது ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். அதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி பர்சன்டேஜில் வந்து 8, 9, 10 அந்த மாதிரி ஓடிட்டுருக்கோம். இந்த ப்ராசஸிங் ஆகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐம்பது % வரையும் முடிஞ்சிச்சு. இப்போ முதல் தடவை பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் ப்ராசஸிங் வந்து நல்லா ஸ்கேன் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். முடிஞ்சிச்சுங்களா? எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கிளீனர் அதே மாதிரி பச்சை கலர் பட்டனை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். சிஸ்டம் டாப் டு பாட்டம் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணும். உங்களுக்கு பார்த்தீங்களா, இது ஒரு மாதிரி எம்டி டைரக்டரிஸ் மட்டும் இருக்குது. அது கீழே டிலீட் பச்சை கலரில் சிவப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து டிலீட் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கிளீனர் இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப் கிளீனர், அதையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஆப்ஸில் எல்லாமே வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இது ஒரு நல்ல ப்ரோ வெர்ஷன் லிங்க் நண்பர்களே, யூஸ் பண்ணி பாருங்கள்.
எல்லாமே மூளை முடுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சர்ச் பண்ணி ஆப்பை வந்து க்ளீன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். வீடியோ கொஞ்சம் லென்த் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் நண்பர்களே. பார்த்தீங்களா, இப்போ ரெட் கலரில் delete சிம்பிள் வந்துச்சு பார்த்தீங்களா, அது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். 13 ஐட்டம்ஸ் வந்து delete பண்ண வேண்டியது இருக்குது. ஆப் வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. delete கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டாப் டு பாட்டம் வந்து ஆப் வந்து க்ளீன் பண்ணியாச்சு நம்ம. அடுத்தது பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஃபைல்ஸ். அதே மாதிரி நீங்கள் பச்சை கலர் இருக்கிறது வந்து சர்ச் பண்ணுங்கள். டூப்ளிகேட் என்னென்ன ஃபைல்ஸுக்கோ அது டாப் டு பாட்டம் வந்து இதில் வந்துடும் உங்களுக்கு. எயிட்டி 86% வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் வந்து எனக்கு வந்து டபுளாக இருக்குது. சரிங்களா, ஒரு ஃபைல் வந்து ரெண்டு வாட்டி ஆகிருக்கு. அது கீழே இருக்க ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாப்அப் வந்துடும். கீப் நியூயஸ்ட், கீப் ஓல்டஸ்ட், அந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். எப்போவுமே நம்ம நியூயஸ்ட் வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. நியூயஸ்ட் வச்சுட்டு செட் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி மேலே வந்து delete சிம்பிள் வந்துடும் உங்களுக்கு. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா delete ஆப்ஷன் காட்டும். அது நீங்கள் delete பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஃபைல்ஸ் வந்து இப்போ நம்ம delete பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு டூப்ளிகேட்டும் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் ஃபைல்ஸ் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் ஃபைல்ஸும் வந்து டாப் டு பாட்டம் வந்து 1 by 1 வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் எல்லாமே க்ளீனாக எம்டியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஷெடியூலருக்கு வந்து இது வந்து ரொம்ப முக்கியமானது. பார்த்தீங்கன்னா எந்த டைமிங் வச்சு நீங்கள் ஷெடியூல் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் அந்த டைமிங்கை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இது எல்லாமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கிராப்ஸ் பாயிண்டர் இப்போ பார்த்தீங்களா எல்லாமே delete வேணால் delete பண்ணி வச்சுக்கோங்க. சிஸ்டம் வந்து க்ளீன் பண்ணால் சிஸ்டம் க்ளீன் பண்ணி அதை delete பண்ணி வச்சுக்கோங்க. ஆப் க்ளீன் அப்புறம் அதை வந்து delete பண்ணி வச்சுக்கோங்க க்ளீன் பண்ணி. டூப்ளிகேட் ஃபைல்ஸ் இருந்தாலும் ஸ்கேன் பண்ணி அதை delete பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி டேட்டாபேஸும் வந்து அதே மாதிரி ஆன் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த டைமர் இருக்குது பார்த்தீங்களா மேலே, அது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த டைமுக்கு வந்து நீங்கள் செட் பண்ணணுமோ செட் பண்ணி வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு நான் 12 AM போட்டுட்டு இந்த இழுத்து இருக்குது பார்த்தீங்களா, இது 4 நாளைக்கா இல்லை வந்து 3 நாளைக்கா 2 நாளைக்கா இல்லை எவ்ரிடேவான்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரிடே வந்து 12 மணிக்கு எனக்கு இது வந்து ப்ராசஸிங் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சு ஓகே கொடுத்துட்டேன். சரிங்களா, பார்த்தீங்களா மேலே டைமிங் ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓடும். சரிங்களா, இது ஒரு நல்ல ப்ரொமோஷன் ஆப்ஸ் நண்பர்களே. இது யூஸ் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். அடுத்த ஒரு நல்ல ஒரு ஆப்ஸை பற்றி நம்ம சீக்கிரமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.